யாழ் மாநகர சபை மேயர் தெரிவு இன்று சபையை கைப்பற்றுவதற்கு தமிழ் தேசிய கட்சிகள் கடும் பிரயத்தனம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாழ் மாநகர சபையினுடைய மேயரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு இன்றைய தினம் நடைபெறவுள்ள நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சி, தேசிய மக்கள் சக்தி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கூட்டு என்பன ஆட்சியை கைப்பற்றுவதற்கான கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டிருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. அண்மையில் நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் யாழ் மாநகர சபையில் இலங்கை தமிழரசுக் கட்சி 10,370 வாக்குகளை பெற்று 13 ஆசனங்களை கைப்பற்றியிருந்தது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 12 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 10 ஆசனங்களையும், ஈழமக்கள் ஜனநாயக கட்சி 4 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 4 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன முறையே 587 மற்றும் 464 வாக்குகளை பெற்று தலா ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருந்தன. இவ்வாறு ஒரு பின்னணியில்தான் இன்று நடைபெற இருக்கும் மேயர் தெரிவுக்கான வாக்கெடுப்பில் 13 ஆசனங்களை பெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சி, 12 ஆசனங்களை பெற்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் 10 ஆசனங்களை பெற்ற தேசிய மக்கள் சக்தி என்பன தத்தமது மேயர் வேட்பாளர்களை களமிறக்குவதற்கு எதிர்பார்த்திருக்கிறது. எனவே அதன்படி ஏற்கனவே எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின் பிரகாரம் அகில இலங்கை தமிழர் காங்கிரசுக்கு 4 ஆசனங்களை கொண்டிருக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆதரவு வழங்கும். அதே போன்று 4 ஆசனங்களை பெற்ற ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும், தலா ஒரு ஆசனத்தை பெற்ற ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பனவும் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு ஆதரவு வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. இருப்பினும் இதன் பொழுது தேசிய மக்கள் சக்தி ரகசிய வாக்கெடுப்பை கோருவதற்கான சாத்தியம் காணப்படும் நிலையில் யாழ் மாநகர சபையை தாம் கைப்பற்றுவோம் என தமிழரசுக் கட்சி நம்பிக்கை வெளியிட்டிருப்பதும் பிரதானமான ஒரு செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம்.